பாருங்க நாலாம் கேள்வியா ஸ்ட்ரக்சர்ல என்னவாம்? ஒரு தரப்பட்ட சீரான கம்பியில் திரவியத்தின் தடைத்திறனை ரெசிஸ்டிவிட்டியை காணணுமா? தடைத்திறனை கம்பியின் நீளத்தையும் துணிவதற்கு ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள மீட்டர் பாலை சுற்று பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப கம்பியின் நீளமும் காணணும், தடைத்திறனும் காணணும். லென்த் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி ரெண்டையும் காணணும். சரி, முதலாம் இடைவெளிக்கு குறுக்கே ஓர் அறிந்த தடை ஆர் தொடுக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் இரண்டாம் இடைவெளிக்கு குறுக்கே தொடுக்கப்பட்டிருக்கு அறியாத்தடை எஸ் என கொள்வோம். சமநிலை நீளம் எல் எனின் மற்றைய பாலக்கம்பியின் முனை திருத்தங்களை புறக்கணித்து சாரி மீட்டர் பாலக்கம்பியின் முனை திருத்தங்களை புறக்கணித்து எஸ்ஸிற்கான ஒரு கோவையை ஆர்கவேல் சார்பில் எழுதுக. நேர ஏற்பாடே கேட்டுட்டார். அவன் மீட்டர் பிரிட்ஜில் இதுல ஆர் அதுல எஸ் தடையை தொடுத்திருக்க. சமநிலை நீளம் எல், இதுல செருகாலி இப்ப இது எல் வச்சுக்க, இது 100 மைனஸ் எல் வச்சுக்க. இப்ப எஸ்க்கு கோவை எழுதட்டாமா? என்னது எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ். உங்களுக்கு தெரியும் இந்த ரேஷியோ வந்து இதுக்கு ஈக்குவல். அவர் எஸ் இஸ் ஈக்குவல் வந்துட்டார். நேரே எழுதினாலும் ஓகே, அல்லது எழுதி பார்த்துட்டு இதுல எஸ் இஸ் ஈக்குவல் வந்தாலும் சரி. எனது எஸ் ஓவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு இதுங்கள் இது 100 மைனஸ் எல் ஓவர் எல். இப்ப இந்த ஆறு பெருக்கி விடுங்க. அப்ப அவர் எஸ் தானே கேட்டவர், எஸ் இஸ் ஈக்குவல் டு 100 minus L over L into R. Okay, la. Right. Any B part. ஒரு ரெண்டில் காட்டியவார் கம்பியின் பகுதி எக்ஸாக்ட் ஒரு பெட்டியின் உள்ளே மூடப்பட்டிருக்கும் அதே வேளை பகுதி எக்ஸ்வைக்கு வெளியே உள்ளது. பகுதி எக்ஸ்வை பெட்டிக்கு வெளியே உள்ளது. அறியாத்தடை எஸ் ஆனது நீளம் எக்ஸில் இருந்து கம்பி எக்ஸ்வையின் ஒரு பகுதியில் இருந்தும் பெறப்படுகின்றது. அது காட்டியிருக்காரு உங்களுக்கு. தடை எஸ் என்றது அந்த எவ்வளவு நீளம் ஆண்டு. சரி, அப்ப இந்த தடை இது இதுக்குள்ள இப்படி மாறும். இது எக்ஸ், ஒய் எக்ஸ், இது Z. இப்ப இங்கே ஒரு பாயிண்ட்ல இருந்து அந்த அறியாத்தடை எக்ஸ் என்றது வரும், எஸ் என்றது. அந்த எஸ் நீளம் தெரியாது இல்லையா, அதான் காணணும். சரி, இவ்வளவு தூரம் எக்ஸ் தெரியும். சிம்பிள் எக்ஸ். பாருங்க, ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ளவாறு. சரி, அது நாங்க வாசிட்டோம் ஆல்ரெடி பெறப்படுகின்றது. இப்ப மூடப்பட்டுள்ள கம்பி எக்ஸ்ஒய் எக்ஸட்டின் நீளம் எல் ஆகும். இதுக்குள்ள இது இந்த நீளம் கேபிட்டல் எல் தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். இந்த நீளம் எல்லாம் எக்ஸில் இருந்து அழைக்கப்பட்ட கம்பியின் பகுதியின் நீளம் சிம்பிள் எக்ஸ். இது சிம்பிள் எக்ஸ்.
ஓரலகு நீளத்தடை கே ஆகவும் இருப்பின் இரண்டாம் இடைவெளிக்கு குறுக்கே தடை எஸ்ஸிற்கான ஒரு கோவையை எல்எக்ஸ் கே சார்பில் காணும். எது எஸ்ஸுக்குரிய பெறுமதி. எஸ் என்றது எவ்வளவு தானே? இப்ப அலகு நீளத்தடை வந்து கே, அது மொத்த கம்பியம். இப்ப இந்த இலையின் மொத்த நீளம் என்ன? இதுக்குள்ள இருக்கிற தெரியாத நீளம் எல். இது எக்ஸ் என்ன, மொத்த நீளம் என்ன? எல் பிளஸ் எக்ஸ். ஓரலகு நீளத்தின் தடை என்ன? ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த். ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த் வந்து கே இருந்திருக்க. இப்ப டோட்டல் லென்த் என்ன? எல் பிளஸ் எக்ஸ். அப்ப எல் பிளஸ் எக்ஸுக்கு முடிய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு வரும்? அதான் எஸ். எஸ் இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் எக்ஸ் இன்டு கே. 1 மீட்டருக்குரியது கே, யூனிட் லென்த்துக்குரியது அலகு நீளத்துக்குரியது கே. இப்ப இந்த மொத்த நீளத்துக்கு எவ்வளவு? எல் பிளஸ் எக்ஸ் இன்டு கே. அதானே? நீங்க கேள்வியை பார்த்தா அதை பெருசு மாதிரி இருக்கு, ஆனா ஒன்றும் இல்லை. அடுத்தது அது பியில பிளஸ் பாட்டு. செகண்ட் பார்ட்ல என்ன இருக்கிறார்? நீளம் எக்ஸை மாற்றுவதன் மூலம் உரிய சமநிலை நீளம் எல் அளக்கப்படுகிறது. எக்ஸ் சமன் 10 இருக்கும் போது எல் 50. இந்த எக்ஸ் வந்து 10 இருக்கு, இந்த எல் வந்து 50. பிறகு எக்ஸ் 30 சென்டிமீட்டர் இருக்கு, 40. எஸ்ஸுக்கு பெற்ற கோவையை மேலே ஏயில் எழுதப்பட்ட கோவையில் பிரதிடுவதன் மூலம் எக்ஸ்எம்எல் ஆகியவற்றுக்கு தரப்பட்ட பெருமானங்களை பயன்படுத்தி எல்ல துணியத்தாலாம். இப்ப எஸ்ஸுக்கு மட்டும் இப்படி ஒரு கோவை இருக்குதா? அப்ப இதுல பிரதிட்டீங்கன்னா வரும் எஸ்ஸுக்காண்டி 100 minus L over L into R is equal to L plus X into Q. இதான் தொடர்பு. இப்ப உங்களுக்கு எல் வந்து 50யும் எக்ஸ் 30 இருக்கீங்க. எக்ஸ் வந்து 10 இருக்கீங்க, எல் 50. இப்ப எக்ஸுக்கு 10 போடுங்க, எல் வந்து 50 போட்டீங்கன்னா என்ன வரும்? முதலா போட்டீங்கன்னா 100 minus 50 over 50 into R is equal to L plus 10 into K. சொல்லிங்கன்னா என்ன வரும்? 50 over 50 1. அப்ப R is equal to L plus 10 into K. இது ஒரு ஈக்குவேஷன். பிறகு எல்லுக்கு 40 போடுங்க, எக்ஸ் வந்து 30. அப்ப எல்லுக்கு 40 போட்டா 100 minus 40 over 40 into R L plus 40 into K. இது என்ன வரும்? 60 by 40. 0 0 போயிடும். அப்ப 6 by 4 3 by 2. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்ப 1.5 பிரிச்சு விடுவோமா? ஒன்றரை நாள் பிரிச்சு விட்டீங்கன்னா என்ன வரும்? R over 3 by 2. அப்ப 2 by 3 என்ன வந்து R போயிடும். 2 by 3 is equal to L plus 10 over L plus 4. இனி குறுக்க பாருங்க. 2L plus 80 is equal to 3L plus 30. இது அங்க வேணா L is equal to 50. அப்ப தெரியாத இந்த நீளம் என்ன? இது 30. எக்ஸ் வந்து 30யா? அப்ப இங்க என்ன வரும்? 30. அப்ப 2L plus 60. அப்ப L is equal to 30யா? No. Oh, yes, 30. அது விளங்குதല്ലോ. அடுத்தது பாருங்க.
இங்க அழைக்கிறேன். இப்ப தேர்ட் பார்ட் என்னவா? R is equal to 10 எனில் Kயின் பெருமானத்தை கணிக்க. அது ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் போடுவோம். R வந்த எவ்வளவோ 50 10. அப்ப 10 is equal to L வந்து 100 30 plus into K. அப்ப K வந்து 1/4. 10/40 1/4 0.25 என்ன அழகு? அழகு நீளத்தடை போட்டு அது தோண்டவர் ஓம் per மீட்டர். அழகு நிலத்தடை ஓம் per மீட்டர். அழகு சரியா குடிக்கணும். பிறகு ஓம் per சென்டிமீட்டர் இல்லையா? எஸ். இது சென்டிமீட்டர், இது ஓம், இது சென்டிமீட்டர். ஓம் per சென்டிமீட்டர். இது 10 ஓம், இது 40 சென்டிமீட்டர். ஓம் per சென்டிமீட்டர். சி பார்ட் என்னவா? ஓர் உகந்த அளவீட்டு உபகரணத்தை பயன்படுத்தி கம்பியின் மூடப்படாத பகுதியில் விட்டம் வெவ்வேறு இடங்களில் அடக்கப்பட்ட அதே வேளை அங்கு பெற்ற வாசிப்புகள் இவ்வளவு வந்திருக்க. 4 வாசிப்பு தான் வந்திருக்க. 1.60 millimeter, 1.62 millimeter, 1.60, 1.5. இப்ப இவ் அளவீடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட அளவீட்டு உபகரணம் ஜாது. மில்லி மீட்டர்ல 2 டெசிமலுக்கு இருக்குது. அப்ப கம்பியில விட்ட வளர்க்கறதுக்கு வேற. அப்ப நுண்ம அடுத்திருக்காது. மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூஸ் இல்லையா? நுண்ம அடுத்திருக்காது. 2 டெசிமல் மெல்லிய கம்பிகள் விட்டு நடக்கிறதுக்கு யாரு? நுண்மானத்துக்கு தான் சிறந்தது. மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூஸ் கேஜ் தான் பெஸ்ட். இவ்வுபகரணத்தின் இழிவெண்ணிக்கை மில்லிமீட்டர் யாது? லீஸ்ட் கவுண்ட் 2 டெசிமலுக்கு இருக்குது. அப்ப 0.01. இப்ப இந்த ரீடிங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் யாராவது 0.02 மில்லிமீட்டர் போட்டாலும் சரி போட்டுருக்கோம். எல்லாமே ரெட்டேன்ல இருக்கு. எல்லாமே ரெட்டேன்ல இருக்கிறபடியா 0.02 acceptable. ஓகே. நீங்கள் என்ன நார்மலா வளமையான கருவி என்று 0.01 அடுத்தது தேர்ட் பார்ட் என்னவா? மேற்குறித்த வாசிப்புகளை பயன்படுத்தி கம்பியின் இடை குறுக்குவெட்டு பரப்பளவை மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்க பைசமன் 3 என கொள். இப்ப பரப்பக்கான விட்டம் வேணும். விட்டம் என்ன? சராசரி விட்டம் தி அவரேஜ். இது நாளையும் கூட்டி நாளை பிச்சுடி. பிரிச்சாலும் வேணும். 1.6 இங்க இது 1.6, இது 1.6, இதையும் 1.6 ஆக்கினா 0.02 கொண்டு இது கட் பண்ணி விடு. 1.6 எல்லாமே 1.6. அப்ப என்ன? 1.6. சொன்ன விலை இது உங்களுக்கு
நீ எல்லாம் 1.6 இருந்தா கூட்டி பொறுப்பிச்சாலே வரும். இதுல ஒரு 0.02 கூட இங்க குறையுது. இதை கொண்டு அதுக்கு போட்டு விட்டா எல்லாம் பாயிண்ட்ஸ் 1.6. அப்ப பரப்பு என்ன? ஏரியா அவரேஜ் என்ன? பை டி ஸ்கொயர் இல்ல பை 4. பை டி ஸ்கொயர் பை 4. பை டி ஸ்கொயர் பை 4. 5 வந்து 3. டி ஸ்கொயர் என்ன? 1.6 squared into 10 to the power minus 6. சரிங்களா? 3 into 1.6 squared என்னது? ஒரு 1.6 into அதுல ஒரு 1.6 by 4 என்றது 0.4. சரிங்களா? 64 என்ற 0.64. அதை 3 பேருக்கும் 0.64 3 பேருக்குனா 1.92. 1.92 into 10 to the power minus 6 meters square. விளங்குதல்ல? பிறகு கம்பியின் திரவியத்தின் தடைத்திறன் ரோவை காண்க. கணிக்க. தடைத்திறன் என்ன வரும்? R is equal to rho L over A. Rho is equal to R is equal to rho L over A and rho is equal to R A over L. இப்ப உங்களுக்கு தெரியும் R over L என்ன? R over L என்றது என்ன சாம? அலகு நிலத்தடை. அலகு நிலத்தடை எவ்வளவு? இந்த இருக்கு 0.25. அது பெர் சென்டிமீட்டர் இல்லையா? மீட்டருக்கு மாத்த என்ன வேணும்? அது ஓம் பெர் சென்டிமீட்டர் இல்ல, மீட்டருக்கு மாத்த கீழே இருக்கிற சென்டிமீட்டர் மீட்டர் 100 பெருக்கும். விளங்குதா? அது ஏன் 0.25 ஓம் பெர் சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். இது மீட்டராக 100 பிரிக்கணும். அது மேல வந்து பெருக்கிறது. அப்ப 25 குறுக்கோட பெருப்பேன் இந்த இருக்கு 1.92 into 10 to the power minus 6. 0.25 1/4. இது 192. நாங்க 16. நான் 8:32. ஓம் பெர் மீட்டர் இல்லையா? ஓம் மீட்டர் 48 தர 10⁻6 ஓம் மீட்டர். சயின்டிபிக் ஃபார்முலா எழுதுறா 4.8 எழுதணும். 10 பிரிச்சாங்க 10 பிரிக்கணும். அப்ப 4 வருஷம் 8 தர 10⁻5 ஓம் மீட்டர். ஓகே இல்ல? அடுத்த என்ன எழுதியிருக்கிறார்? ஒரு திரவியத்தின் தடைத்திறனை எடுத்துரைக்கும் போது குறிப்பிட வேண்டிய அத்தியாவசியமான பரமானம் யாது? கண்டக்டிவிட்டிய சாரி ரெசிஸ்டிவிட்டியை சொல்லணும்டா. ரெசிஸ்டிவிட்டியை சொல்லணும்டா என்ன பரமானம் கேடுமா? என்ன கணியம்? வெப்பநிலை வேணும். ஏன் வெப்பநிலை மாறினா தடை மாறிடும் எல்லாம். இப்ப ரெசிஸ்டிவிட்டியை சொல்லிக்க, தடைத்திறனை சொல்லிக்க
சோ வெப்பநிலை என்னன்றதை சொல்லணும். இந்த வெப்பநிலையில என்ன பெறுமதி, இந்த வெப்பநிலையில என்ன பெறுமதி. அப்ப தடைத்திறனை எடுத்துரைக்கும் போது குறிப்பிடப்பட வேண்டிய அத்தியாவசியமான பரமானம் என்ன, வெப்பநிலை. ஓகே இல்ல.